வணக்கம் நண்பர்களே. போக்குவரத்து நெரிசல். நாம் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னாலே டிராஃபிக்கை பற்றின கவலை ரொம்பவே இருக்கும். டிராஃபிக்கை பார்த்தாலே ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நிறைய சிக்னல்கள். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் போகக்கூடிய அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது சமயத்தில் 30 நிமிஷம் கூட ஆகும். ஏன்னா டிராஃபிக் இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த காலத்தை கணிக்கவே முடியாது. நாளுக்கு நாள் நெரிசல் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம சாலை போக்குவரத்து, விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து அப்படின்னு போக்குவரத்துகளை பயன்படுத்துகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகப்படியான வாகன நெரிசல். இதனால் மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டும் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டும் ஓரளவுக்கு டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது பெரும்பாலும் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துறதில்ல. குறிப்பிட்ட சதவிகிதம் மட்டும்தான் கப்பல் போக்குவரத்து இருக்குது. விமான போக்குவரத்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாகவே இருக்குது. குறிப்பாக சென்னை விமான நிலையம் கொஞ்சம் நெருக்கடியான நெரிசல் மிக்க ஒரு விமான நிலையமாக மாறிக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் விமான சேவையை மக்கள் அதிகப்படியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுக்காக 2வது ஒரு விமான நிலையம் அமைக்கிறதுக்கு காஞ்சிபுரம் பரந்தூர்கிட்ட இடம் தேர்வு செய்யப்பட இருக்குது. 13 கிராமங்கள் இதை சுற்றியுள்ள பகுதி. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் இந்த விமான நிலையத்தை வேறு இடத்துக்கு மாற்ற சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விளைநிலங்கள் இருக்குது, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக. இதுக்கு நிறைய ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் இருக்குது. நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு சில போக்குவரத்துகள் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அதில் கண்டிப்பாக விமான சேவையும் அடங்கும். அதனாலேயே இந்த விமான சேவை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஒரு சாரர் வேறு இடம் பாருங்கள், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படாமல் அப்படிங்கிற தரப்பும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பரந்தூர் மக்களை பார்த்து இது விஷயமாக நிறைய கலந்துரையாடல்கள் அதே போல் இவருடைய கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது போக்குவரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் விளைநிலங்களும் மக்களும் பாதிக்கப்படாமல் ஒரு திட்டம் வருது அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷந்தான். பொறுத்திருந்து பார்க்கலாம். பரந்தூர் விமான நிலையம் இடம் மாற்றப்படுமா, இதுக்கு வேறு ஏதாவது இடங்கள் தேர்வு செய்யப்படுமா, இது எல்லாமே மத்திய அரசும் மாநில அரசும் கலந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. மக்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய விஷயங்களை மாநில அரசு செஞ்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக பரந்தூர் மக்களுக்கும் நல்லதொரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். ஒரு திட்டம் கொண்டு வரும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு கொடுப்பாங்க அரசாங்கங்கள். இது அதிகப்படியான நிலம், அதே போல் அதிகப்படியான மக்களின் வாழ்வாதாரம். அதனால் நல்லதொரு முடிவுக்காக எல்லாருமே காத்திருப்போம். நன்றி நண்பர்களே.